அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹ்மின்களான அனைவருக்குமே சொர்க்கத்துக்கு போகணும் தான் ஒரே ஆசை இருக்கும். சொர்க்கத்திற்கு போகணும்னா எளிதாக போக முடியுமா? இல்லை. அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளுமே அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னென்ன அமல்கள் தினமும் செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போமா? முதல்ல தூங்கி எழுந்த உடனே நம்ம துவா ஓதணும். துவா ஓதிட்டு தான் நம்ம அந்த நாளையே நம்ம ஆரம்பிக்கணும். ரெண்டாவது காலையிலும் மாலையிலும் குறைந்தபட்சம் ஒரு 5 ஆயத்தாவது நம்ம குர்ஆன் ஓதலாம். 5 ஆயத்து ஓதுறதுக்கு என்ன 1 நிமிடம் ஆகுமா? நம்ம ஒவ்வொரு நாளுமே எவ்வளோ செயல்களுக்கு நம்ம நாட்களை ஒதுக்குறோம். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரத்தை ஒதுக்கணும். காலையிலும் மாலையிலும் 5 ஆயத்தாவது நம்ம ஓதி பழகணும். மூணாவது நம்ம ஒவ்வொரு நாளுமே பாவங்கள் செஞ்சுக்கிட்டே தான் வரும். அதனால அஸ்தோஃபுல்லாக நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை ஓதிட்டு தூங்கணும். நான்காவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால என்றைக்குமே நம்மளுடைய செல்வம் குறைந்து விடாது, நம்மளுடைய செல்வம் அதிகரிக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஐந்தாவது மற்றவர்களுக்காக துவா செய்யணும். மற்றவர்களுக்காக நம்ம துவா செய்ய போது அல்லாஹ் நம்மளுடைய துவாக்கு ஆமீன் சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருமே பாலஸ்தீன் மக்களுக்காக அதிகமாக துவா செய்வோம். ஆறாவது 2 ரக்காத் நஃபில் தொழுகணும். இதை நம்ம எல்லாருமே கடமையாக பின்பற்றிட்டு வருவோம். ஏழாவது தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும் அல்லாஹு அக்பர் 33 தடவையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 10 தடவையும் ஓதிவிட்டு தூங்கும் முன் ஓதும் துபாவை ஓதிவிட்டு தூங்க செல்லணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருமே இந்த அமல்களை தினமும் செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.